ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் விரத சாப்பாடு முதல் நாள் என்ன ஆக்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அரிசி போட்டு சோறு பொங்கலான்னு சொல்லிட்டு உப்பு சேர்க்க மாட்டாங்க. சோறுக்கும் சேர்க்க மாட்டேன், குழம்புக்கும் சேர்க்க மாட்டேன். அத்தைக்கிட்ட நான் சொல்லாமல் போயிட்டேன். அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சோறு உப்பு போட்டு பொங்கி ரசம்லாம் வச்சுட்டாங்க. அதனால் தனியாக கொஞ்சம் எனக்கு ஒரு அரை கிளாஸ் சோறு பொங்கிட்டு அவியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ்காய், கேரட்டு இதெல்லாம் போட்டு அவியல் பண்ணலான்ட்டு காய்கறியை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு, கருவேப்பிலை தீர்ந்து போச்சு. கருவேப்பிலை நீ வாங்கினா தான். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அது கூடவே தேங்காய், சின்ன சீரகம், அரை தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கின உடனே இந்த தேங்காயும் அதோடு சேர்த்து வதக்கிட்டு வேக வச்சுருக்க காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, உப்பு எதுலேயுமே சேர்க்கலை. உப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு தனியாக கொஞ்சம் கிண்ணத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, குழம்பு எனக்கு இன்றைக்கி தனியாக வைக்கலைங்க. ஏன்னா வந்ததே லேட் ஆயிடுச்சா, அதனால ரசத்துலேயும் அத்தை உப்பு சேர்த்துட்டாங்க. அதனால இப்போ நான் பொங்கின சோறும் இந்த அவியலையும் வச்சு நைட்டு விரதத்தை அப்படின்னு சொல்லிட்டேன். போன வருஷம் இதே மகா கந்த சஷ்டிக்கு 7 நாள் உப்பில்லாத உணவை உட்கொண்டு நம்ம வீட்டில் கலசம் வச்சு முருகரை வழிபாடு பண்ணேன். இந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே எனக்கு முருகர் மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்காங்க. முருகர் எப்போதுமே நமக்கு சோதனைகளை தர்றதே நம்மளை மிகப்பெரிய சாதனையாளராக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உப்பு சேர்க்காத இந்த அவியலை கொஞ்சமாக எனக்கு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே உப்பு சேர்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு, இந்த 7 நாள் விரத நாட்கள்லேயுமே நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சாப்பிடும்போது வீட்டில் எல்லாருமே ஒரு உருண்டை சாப்பாடு என்கிட்ட வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த விரத நாட்களில் நான் கட்டிலில் படுக்க மாட்டேங்க. சாமி டேபிளுக்கு கீழேயே சின்னதாக கம்பளி விரித்து அதில் தான் நான் படுப்பேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பாக முருகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.